வணக்கம் நண்பர்களே. இந்த கோயில் பார்த்திங்கன்னா முந்திரி தோப்புக்குள்ளே இருக்குது. ஆயிரம் சிவலிங்கம். இந்த கோயில் பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. இந்த கோயிலோட ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரேம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. அனைத்தும் நீங்கள் பார்க்க முடியாத சிவலிங்கங்களாக தான் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பார்த்திராத சிவலிங்கம் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. எதையும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னா இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயில் போகிற வழியும் நான் லிங்க் கொடுக்குறேன், மேப் லிங்க் கொடுக்குறேன். வந்து சிவனருள் பெற்று செல்லுங்கள். ஓம் நம சிவாய. புதுச்சேரியிலேருந்து போகும்போது உத்தரப்பாளையம் தாண்டி பாண்லே பால் கம்பெனி தாண்டினோடனே இந்த பூத்துறை இந்த ரோடு வரும். இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும். இது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இதுக்கு போகிறதுக்கு வேற ஒரு வழியும் இருக்குது. நீங்கள் மேப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரோட்டில் போனீங்கன்னா இந்த இடம் வந்த உடனே ரைட்டில் திரும்பணும். இதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க். புத்துரை, விஷ்ணு லிங்கம், பர்வதமலையார், சதுரகிரி லிங்கம், ராமேஸ்வரர், கைலாயநாதர், இது மாதிரி பல லிங்கங்கள் இங்கே இருக்குது. இந்த கோயிலுக்கு போகிற வழி லேண்ட்மார்க் இது தான். இந்த பில்டிங் பக்கத்தில் ஒரு ரோடு போகும். இந்த ரோட்டில் நேராக ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தாண்டி போனோம்னா இந்த மாதிரி ரைட்டில் ஒரு மண் ரோடு போகும். அது முந்திரிக்காடு, உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும். சுற்றி இருக்கிறது எல்லாமே முந்திரிக்காடு தான். கரெக்டாக இந்த வழியில் நீங்கள் ரைட்டில் திரும்பினீங்கன்னா வண்டி இதுக்கு மேலே வண்டியில் ஓட்டிகிட்டு போக முடியாது. விட்டுட்டு நடந்து போக வேண்டியது தான். ஃபுல்லாக சுற்றியும் முந்திரி தோப்பு தான். நாங்கள் போய் அந்த டைமில் ட்ராவலரில் பக்தர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஃபைனலாக நாம் 1000 சிவலிங்கம் குடிகொண்டு இருக்கும் இடத்தை நாம் நெருங்கி விட்டோம். வாங்க நம்ம இறைவனை தரிசிக்க போகலாம். அமைதியாக இயற்கையான சூழலில் அமைந்திருக்கிற இந்த சிவலிங்க கோயிலுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது சதுரகிரி லிங்கம், குபேரலிங்கம், யமதர்மலிங்கம், முந்திரி தோப்புக்குள்ள அமைந்திருக்கிற இந்த லிங்கம் கோயில்னால மூலவர் லிங்கம் பெயர் முந்திரி லிங்கேஸ்வரர். இந்த நீங்கள் வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு எட்டின தூரம் ஃபுல்லாக சிவலிங்கம் தான். இத்தனை சிவலிங்கம் நீங்கள் ஒரே இடத்துல சேர்ந்த மாதிரி கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் வேறு எங்கேயாவது இந்த மாதிரி சிவலிங்கம் 1000 சிவலிங்கம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒரே சிவலிங்கத்தில் 5 லிங்கம் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சிவலிங்கம்லாம் நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் முதல் தடவையாக பார்க்குறேன். இவர் பன்னீஸ்வரர் லிங்கம், ஒரு சில லிங்கம் பெயர் தான் இருக்குது. மற்ற பெயர் பலையெல்லாம் காணோம். காற்று மலையில் அடிச்சுட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் விஷ்ணு லிங்கம். பாருங்கள், 3 தலையோடு இருக்குது. அக்னி லிங்கம், பரசுராம், பீமன், அர்ஜுனன் இவர்களால் அமைக்கப்பட்ட லிங்கமோ இது.
ராமேஸ்வரர், கைலாயநாதர், காசி விஸ்வநாதர், பார்வதியால் உருவாக்கப்பட்ட லிங்கம் இது. சூது முனி லிங்கம். இந்த மாதிரி லிங்கம் நான் கேள்விப்பட்டதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த லிங்கத்தோட ஃப்ரண்ட் சைடு இது. அதே மாதிரி இந்த லிங்கமும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த லிங்கத்தோட பெயர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, அந்த பேர் பலகையும் இல்லை. பர்வதமலையார், இங்கே பார்த்தீங்களா, பாம்பு, கங்கை, திருநீரிட்டது, சூலத்தோட ஒரு லிங்கம் பார்க்கவே மிக அழகாக இருந்தது. நீங்கள் லிங்கம் பார்த்துருப்பீங்க, லிங்கத்துக்குள்ள நடராஜர் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்த்துங்க, லிங்கம் அதுக்குள்ள நடராஜர் நடனம் ஆடுகிறார். இந்த மாதிரி லிங்கம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரு சிறப்பான தெய்வீக அனுபவம்னு சொல்லலாம் இந்த பயணம். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா அனைத்து லிங்கத்தையும் பார்த்து ஆச்சரியம் மட்டும் இல்லை, மெய் சிலிர்த்து போவீர்கள். சிவன் பக்தர்கள் இங்கே பாருங்கள், லிங்கத்துக்கு பின்னாடி சிவனோட உருவம். இந்த மாதிரி லிங்கம் அது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான லிங்கம் தான். முக்கியமான லிங்கத்துக்கெல்லாம் பெயர் பலகை வைத்திருப்பாங்க போல இருக்குது. ஆனால் பெயர் பலகை நிறையா லிங்கத்துக்கு இல்லை. காரணம் புயல், மழை, காற்று இதை அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Namah Shivaya. Om Namah Shivaya.
இந்த லிங்கம் பாருங்களேன், ரெட்டத்தலை லிங்கம் மாதிரி இருக்குது. नमः शिवाय। नमः शिवाय। नमः शिवाय। நவகிரக கோள்கள், नमः शिवाय। नमः शिवाय। இந்த லிங்கம் கோயிலுக்கு ஒட்டின மாதிரியே பக்கத்தில் சேர்ந்த மாதிரி இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது. नमः शिवाय। எந்த லிங்கத்துக்குமே இங்கே தனியாக மண்டபம் கிடையாது, எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது முந்திரி தோப்புக்குள்ளே. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு தரமான சிறப்பான வீடியோவை சந்திப்போம். நன்றி.